உலகத்தில் இருந்த மொத்த தங்கத்தில் பாதிக்கு மேலே அமெரிக்கா கிட்ட இருந்துச்சு. அதனால் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு. அவங்க கரன்சிக்கு அடிப்படையான தங்கம் இப்போ அவங்க கிட்ட இல்லை, அமெரிக்கா கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ 1944 44 அலைட் நாடுகள் அமெரிக்காவில் இருக்கிற பிரிட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற ஊரில் மீட் பண்ணி ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதுபடி ஒரு அவுன்ஸ் தங்கத்துக்கு 35 அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு முதல்ல டாலரோட மதிப்பை தங்கத்துக்கு ஈக்குவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அலைன் நாடுகளோட கரன்சிஸை அமெரிக்கன் டாலருக்கு மேப் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி செஞ்சால் எப்படியும் ஒரு கரன்சியும் டாலர் மூலமாக இன்டைரக்டாக தங்கத்துக்கு ஈக்குவல் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF, வேர்ல்டு பேங்க் இது ரெண்டையும் உருவாக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பணப்புழக்கத்தை மேனேஜ் பண்ண பிளான் செஞ்சாங்க. அது வரைக்கும் தங்கத்தில் நடந்துட்டு இருந்த மொத்த உலக வர்த்தகமும் அமெரிக்கன் டாலரில் நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ டாலர் உலகத்திலே பவர்ஃபுல்லான கரன்சியாக ஆச்சு. இந்த விஷயம் இதோட நிற்கல. 1971 அமெரிக்கன் பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் அது வரைக்கும் இருந்த பிரிட்டன் வுட் சிஸ்டமை சடனாக கேன்சல் பண்ணி இனிமேல் டாலர்கள் தங்கத்துக்கு ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா ஒரு டாலருக்கு இவ்வளோ தங்கம்னு இருந்தது போய் டாலருக்கு ஒரு மதிப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. மற்ற நாடுகளோட கரன்சிஸ் எல்லாம் டாலருக்கு எகென்ஸ்டாக வளர்ந்துட்டு இருந்தது. இப்போது அந்த நாடுகளோட கரன்சி பேசிஸும் குறைஞ்சிருச்சு. ஸோ மற்ற நாடுகள் அவங்களோட கரன்சி மதிப்பு இழக்கக்கூடாதுன்னா டாலரோட மதிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு கட்டாயம் வந்துச்சு. அதுக்கும் மேலே 1974 சவுதி அரேபியா உற்பத்தி பண்ணுற ஆயில் மொத்தமாக டாலரில் தான் ட்ரேட் பண்ணணும்னு சவுதி கூட ஒரு சீக்ரெட் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அமெரிக்கா. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு US மிலிட்ரி செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அந்த பெட்ரோ டாலர் டீலுக்கு அப்புறம் எல்லா ஓப்பக் நாடுகளும் ஆயில் ரேட் டாலரில் தான் செஞ்சாங்க. இப்படி ஒரு டாலர் ட்ராப்பில் மாட்டி இன்னைக்கு வரைக்கும் உலகமே அமெரிக்கன் டாலரை லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்கா போர்க்கொடி தூக்குறாங்கன்னா யூஸ்வலாக 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று, ஆயில் சப்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா. ரெண்டாவது, டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற கரன்சி வந்துச்சுன்னா. தங்கத்துக்கு பதிலாக டாலரை கொண்டு வந்தது நாம தான். ஆனால் இன்னைக்கு பல உலக நாடுகள் வெளியே சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டாலும் கரன்சி விஷயத்தில் அமெரிக்காவோட அடிமைகளாக தான் இருக்குது.